அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் பாடம் 21. வாங்க, 21ஆம் பாடம் இரண்டாம் வேற்றுமை. முன்னையே பார்த்தோம்ல, இந்த இரண்டாம் வேற்றுமையிலேருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் தான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். நம்மளை அறியாமே நம்மள பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் இந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் வந்து நிற்கும். பாருங்க, இரண்டாவது வேற்றுமை கோ, அதுக்கு என்ன அர்த்தம்? ஐ, கு அப்படின்னு. அது உதாரணத்தை பார்த்துரும் பாருங்க. இப்போ ராமனை கூப்பிடு, அது எப்படி சொல்லுவீங்க? ராம் கோ புலாவோ, ராமனை கூப்பிடு, ராம் கோ புலாவோ. சீதையை பார், எப்படி சொல்லுங்க? சீதா கோ தேக்கோ, சீதையை பார். இதை குமாருக்கு கொடு, இசே குமார் கோ தோ. சோமு ரவியை பார்க்கிறான், அது எப்படி சொல்லுவீங்க? சோமு ரவி கோ தேக்தா ஹை. ஒரு குறிப்பு பாருங்க, இது பெரும்பாலும் உயிரின பொருட்சொற்களுடன் தான் வரும், ஜட பொருட்களுடன் மறைந்து நிற்கும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்ல, அப்போதானே புரியும். இங்கே பாருங்க, வீட்டிற்கு செல், கர் ஜாவோ, கர்கோ ஜாவோன்னு சொல்ல மாட்டோம், கர் ஜாவோ. புத்தகத்தை கொடு, கிதாப் தோ, புத்தகத்தை கொடு. கிதாப் கோ தோ கிடையாது, கிதாப் தோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் பொருட்களுடன் தான் இந்த ஐகோலாம் வரும், உயிரற்ற ஜட பொருட்களுடன் மறைந்திருக்கும். சரிங்களா? அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.